சொன்னியே, என்ன கதை அது? சொல்லு. வணக்கம் நண்பர்களே. சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் எப்படி மனதை கவர்கின்றனோ அதுபோல் நம்முடைய குட்டி குட்டி கதைகள் நமது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கதை யார் கொலையாளி. தொழிலதிபர் செல்வராஜ் இன்று காலை மரணம். படுக்கையறையில் பிணமாக கிடந்தார். போலீஸார் விசாரணை. காலையில் தொலைக்காட்சி செய்திகளில் ஒரு வரி செய்தியாக ஓடிச்சு. என்னாச்சு? சம்பவ இடத்தை நம்மளும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொழிலதிபர் செல்வராஜ் 20 வயசில் அவரோட காலேஜ் முடித்த உடனே இந்த தொழிலில் இறங்கினவர். அவங்க அப்பா பார்த்துருந்த பிஸ்னஸ் அப்படியே அவர் கன்டினியூ பண்ணார். அவங்க அப்பா இறந்துட்டார். இவர் தான் முழுசாக டேக் ஓவர் பண்ணிக்கினார். நல்ல தொழிலில் சிறந்து விளங்கினார். நல்ல பெரிய செல்வந்தராக ஆகிட்டார். பேருக்கு ஏற்ற மாதிரி. செல்வராஜோட மனைவி பெயர் பத்மினி. கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் 20 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இல்லை. பத்மினி இந்த விரக்தியோ இல்லை என்ன தெரியல, ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, வெளியே சுற்றுறது, நேரம் கட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர்றது, இப்படிதான் இருப்பாங்க. செல்வராஜ் எவ்வளோ அவங்கள கண்டித்து பார்த்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு ஏற்பட்ட சண்டையில் நம்ம அவங்க அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. செல்வராஜ் தனியாக தான் அவங்க வீட்டில் இருக்கார். செல்வராஜுக்கு ஒரு தம்பி எத்திராஜ். அவனும் சரியான ஊதாரி, குடி, எல்லா பழக்கமும் உண்டு. கொஞ்ச நாள் செல்வராஜ் கூட இருந்தான் ஆரம்ப வருஷங்களில். அதுக்கப்புறம் அவன் வர்றதை நிறுத்திட்டான். வந்து பணம் மட்டும் வாங்கிட்டு போவான் ஆஃபீஸில். எத்திராஜுக்கு ஒரு பையன் பேர் ஆனந்த். அவன் இப்போது இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான். அவன் தான் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் இருக்கிற அடுத்த ஒரே வாரிசு. அவனுக்கு செல்வராஜ் மேலே ரொம்ப பிரியம். செல்வராஜ் அவனை மகனேன்னு கூப்பிடுவார். இவனும் ஆனந்தும் செல்வராஜ் அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா கோவிந்தம்மாள். ஏற்கனவே வந்து ஒரு 45 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். வீட்டு வேலை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்குவாங்க. கோவிந்தம்மாளுக்கு எந்த உறவும் கிடையாது. திருமணம் ஆகாதவங்க. அந்த வீட்லேயே அவங்க வாழ்க்கை போயிடுச்சு. சரி, இடத்துக்கு போகலாம். சம்பவ இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே இன்ஸ்பெக்டர் கோவிந்தசாமி தான் வந்திருந்தார் விசாரணைக்காக. கோவிந்தசாமி இப்போது அடுத்த டிஎஸ்பி ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. இந்த கேஸ் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதை நம்ம சீக்கிரம் முடித்தா மேலதிகாரிங்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. அவர் கோவிந்தம்மாவை ஃபஸ்ட்டு வந்து விசாரித்தார். அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க. காலையில் செல்வராஜ் ஐயா 5 மணிக்கு எழுந்துருவார். 5 to 7 என்னுடைய உடற்பயிற்சி, யோகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்தாங்கன்னா 7 to 8 நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு நியூஸ் பார்த்துட்டு குளிக்க போனான்னா 9 மணிக்கு ரெடி ஆகி சாப்பாட்டு மேஜிக் வந்துடுவார். டிஃபன் சாப்பிட்ருவார். சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவார். காலையில் கிளம்பி போனான்னா நைட் 9 மணி தான் வருவார். செல்வராஜுக்கு பிபி, சுகர் எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் கட்டுமஸ்தாக உடம்ப வச்சுருப்பார். எல்லாத்தையுமே நேரப்படி கரெக்டாக செஞ்சுருவார். நைட்டு வந்தோன்னே 9 மணிக்கு குளித்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு பால் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு படுத்துருவார். இதுதான் அவருடைய தினப்படி. அன்றைக்கும் அதே மாதிரி ஆகிட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா வந்து பார்த்துருக்காங்க. இந்த அம்மா பார்த்தப்போ 7 மணிக்கு வரவே இல்லை. இன்னும் ஐயா இந்த நேரத்துக்கு எழுதெல்லாம் வந்துட்டு இருப்பாருன்னு போய் அவருடைய படுக்கறையை கதையை போய் தட்ட போகிறாங்க. தட்டினாங்க. கதவு திறந்து இருந்துச்சு. உள்ளே பார்த்தா ஐயா படுத்துன்னு இருக்கா, தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே போய் நின்று ஐயா ஐயான்னு கூப்பிட்டாங்க. எழுந்துக்கல. சரி, தட்டி பார்க்கலான்னு உடம்பு மேலே கை வச்சா உடம்பு சில்லுன்னு இருக்குது. கோவிந்தம்மா பயந்து போய் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணார். டாக்டர் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் செல்வராஜ் இறந்துட்டார் அப்படிங்கிறத. உடனே தான் போலீஸ்க்கு அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
இன்ஸ்பெக்டர் வந்தப்போ டாக்டரும் ஹாலில் இருந்தார், கோவிந்தம்மாவும் சௌத்வரமாக நின்றுட்டு இருந்தாங்க. டாக்டர் எல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் பேசிவிட்டு கிளம்பி போயிட்டார். செல்வராஜ் கோவிந்தம்மாவத்தெல்லாம் விசாரணை முடிச்சிட்ட உடனே புலன் விசாரணை ஆரம்பித்தார். ஃபோரன்சிக் ஃபோன் பண்ணார். அவங்க வந்தாங்க, வீடு முழுக்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, கைரேகைகள்லாம் எடுத்துனாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி கொண்டு போகலாம் அந்த கேஸை அப்படின்னு தெரியல. சரி, ரிப்போர்ட் வரையும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தாரு. அடுத்த நாள் மாலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துச்சு. செல்வராஜோட மரணத்துக்கு காரணம் அவர் வயிற்றில் இருந்த அலுமினியம் பாஸ்பேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற விஷயந்தான். உடம்புல அவருக்கு எந்த விதமான காயமோ இல்லை எந்த விதமான கீறல் எதுவுமே இல்லை. வீடு முழுக்க பார்த்ததில் 2 கைரேகைகள் தான். ஒன்று செல்வராஜ்து, இன்னொன்று கோவிந்தம்மாவோட கைரேகை, வேறு எதுவுமே இல்லை. இந்த விஷம் அணில், எலி அந்த மாதிரியான சிறு விலங்குகளை, சிறு பிராணிகளை கொல்றதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு விஷம். மற்றபடி ஒரு மனிதனை கொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது. ஆனால் இவர் அந்த பால் குடிச்சிட்டு இதை விஷம் அவர் வயிற்றுக்குள்ளே போனதுனால ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபுட் பாய்சனிங், இறந்துட்டுருக்கிறார். இப்போ இந்த ஆங்கிளில் அவர் பார்க்கணும். கோவிந்தம்மாவை கொண்டு போய் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுருந்தார் இன்ஸ்பெக்டர் வீட்டை பூட்டி சாவி அவரோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அடுத்த நாள் அங்கே லேடிஸ் ஹாஸ்டலில் விசாரித்து போனார். போகும்போது வழக்கமான சீருடை இல்லாமல் இயல்பான ஒரு உடை அணிஞ்சுன்னு போகிறார். நார்மல் ட்ரெஸ்ஸில் போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த ரிசப்ஷன் ரூமில் உட்காந்து பேசுகிறார். நேராக விஷயத்துக்கு வர்றார் இன்ஸ்பெக்டர். அம்மா, ஐயாவோட மரணத்துக்கு காரணம் அவர் வயிற்றில் விஷம் இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னா அந்த அம்மா புடவை தலுப்பால் முகத்தை பொத்தின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அமைதியாக வெயிட் பண்ணியிருந்தார். ஐயாவுக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லைங்கய்யா. ஐயா வீட்டில் தவிர வேறு எங்கேயுமே சாப்பிடவும் மாட்டார். அவருடைய எப்போவுமே அவருடைய உடல் நலன் பற்றி அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கும். பத்மினி அம்மா கோச்சின்னு போனோட வாரத்துக்கு தவறாமல் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா எப்படி இருக்கிறாரு, ஒழுங்காக சாப்பிட்றாரா, ஒழுங்காக மாத்திரைலாம் போடுறாரா, நைட்டில் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரான்னு விசாரிப்பாங்கம்மா. ஐயாவுக்கு எப்படி ஆனதை என்னால் ஒன்றுமே தாங்க முடியலையே ஐயா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டரு கவனிச்சார். அந்த அம்மாவுடைய அழுகையில் எந்த விதமான பொய் இல்லை. உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஆனால் எந்த விதமான பொய்யோ இல்லை, எந்த விதமான ஒரு நடிப்போ இல்லை, இயல்பாக தான் அந்த அம்மா அழுதுன்னு. இன்ஸ்பெக்டர் சரி, இதுக்கு மேலே ஒன்றும் விசாரணைக்கு இல்லைன்னு முடிவு எடுத்துகிட்டு, சரிம்மா நான் அப்புறம் என்ன தேவைன்னா உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் பத்மினி வீட்டுக்கு போனார் இன்ஸ்பெக்டர். சம்பிரதாயமான அறிமுகங்கள்லாம் முடிஞ்ச உடனே நேராக விஷயத்துக்கு வந்தார். ஐயாவுடைய மரணத்துக்கு காரணம் அவர் வயிற்றில் இருந்த விஷம்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியமாக பார்த்தாங்க பத்மினி. எங்கள் வீட்டுக்காருக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லைங்களேங்க. நானும் அவரை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. எப்போ வீட்டு விட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் திருப்பி நான் அவரை பார்க்கவே இல்லை, நான் எங்கேயும் போகவும் இல்லை. நான் கோவிந்தம்மாவுக்கு வழக்கமாக ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறார் ஐயான்னு மட்டும் விசாரிச்சுக்குவேன். மற்றபடி நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயாவுக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கிறாங்க? அவங்களும் இதே சொன்னாங்க. அவர் வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டார், வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவார், ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறவர் அவர் அப்படின்னாங்க. அவங்கள பேசிட்டு சரி மறுபடியும் நான் வரேன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி வந்துட்டார். ஆஃபீஸில் போனார். அடுத்த நாள் விசாரித்தப்போ எத்திராஜ் பற்றி சொன்னாங்க. செல்வராஜ் தம்பி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒரு சின்ன சத்தம் போட்டிருக்காரு. அவர் கேஷியர் பணம் கேட்டிருக்காரு. செல்வராஜ் அவருக்கு பணம் கொடுக்காது சொல்லியிருந்தனால அவரோட ரூமுக்கு போயிட்டு கத்திட்டு வந்திருக்கார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ செத்தாக தானே எனக்கு நிம்மதின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கிறார். இப்போது இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு. சரி, நேராக எத்திராஜ் வீட்டுக்கு போனார். வீட்டில் எத்திராஜ் இருந்தார். பக்கத்தில் பையன் ஆனந்தான் எல்லா இறுதி மரியாதையும் செலுத்துறதுனால மீசெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். இன்ஸ்பெக்டர் போனோன்னே விஷயத்தை ஆரம்பித்தார். செல்வராஜோடைய மரணத்துக்கு காரணம் விஷம் அப்படின்னோடனே எத்திராஜ் புலம்ப ஆரம்பித்தான். எங்கள் அண்ணாக்கிட்ட நான் கோபமாக பேசணும் உண்மை தான், ஆனால் எங்கள் அண்ணா செத்து போனால் நான் ஒரு நாள் நினச்சே கிடையாது. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் 10 வருஷம் வித்தியாசம்.
எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். நான் பிறந்த வருஷங்கள்லேயே அம்மாவை இறந்துட்டு இருந்தனால அவர் தான் என்னை வளர்த்தவர். அப்படிப்பட்டவருக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் பேசுறது தப்பு. நான் நேற்றுக்கு குடிச்சிட்டு இருந்தேன் நல்லா, எனக்கே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த 2 வாரமாக அண்ணா காலில் போய் விழுந்து மன்னிப்பு அவங்க கேட்கணுன்னு நான் ரொம்ப யோசித்தேன். என்னால் போக முடியல ஒரு தயக்கத்தில் நான் இருந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியல. எனக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த குடிப்பழக்கம் வந்துடுச்சு. எல்லாம் என்னோடய நண்பர்கள் அந்த மாதிரி சேர்க்க அந்த மாதிரி எனக்கே தெரியுது நான் பண்ணுறது தப்புன்னு. ஆனால் ஒன்றுங்க இன்ஸ்பெக்டர், எங்கள் அண்ணன் இறந்த அன்னையிலேருந்து நான் என் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை விட்டுட்டேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தொடவே இல்லை. இனிமேல் தொடவும் மாட்டேன், இது சத்தியம், மக மேலே சத்தியம்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தார் இன்ஸ்பெக்டர். சரி, இதுக்கு மேலே ஒன்றும் விசாரணைக்கு இல்லை, சரி நான் அப்புறமா தேவைன்னா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். திருப்பியும் செல்வராஜுடைய ஆஃபீஸுக்கு போனார். எல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒன்றும் எந்த ஒரு க்ளூவும் அவருக்கு கிடைக்கல. அப்போது கிளம்பும்போது அந்த பியூன் வந்தான். வந்துட்டு ஐயா ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஐயாவுடைய பழைய பார்ட்னர் அருணாச்சலன்னு வந்தார். ஐயா கூட ஒரு பிரச்சனை இல்லை, விலகிட்டார். 1 வருஷம் ஆச்சு அவர் விலகி. அவர் ஐயா இறந்தார் அன்னைக்கு பகல் வேலையில் வந்தார். சாயந்தரமாக வந்துட்டு ஐயாவுக்கு ஒரு முந்திரி கேக் பெரிய பாக்கெட் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் அமெரிக்காவில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு இருந்தார். ஐயா வந்து பிரித்தார். அதுலேருந்து ஒரு கேக் மட்டும், ஏன்னா அவருக்கு சுகர் இருக்கிறதுனால ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் எங்களுக்கு ஆஃபீஸில் கொடுத்துட்டாரு அப்படின்னார். அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் ஒன்று இருந்துச்சு, இந்த மாதிரியான கிரானியூல்ஸ் ஏதோ ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு ஸ்வீட்லேருந்தோ வந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருந்தனால திருப்பியும் ஏதோ ஒரு க்ளூ கிடச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நேராக அருணாச்சலம் வீட்டுக்கு போனார் இன்ஸ்பெக்டர். அருணாச்சலம் போன உடனே வாங்க அப்படின்னாரு. இவர் பேசுனார். கொஞ்சம் நேரம்லாம் பேசிட்டு நீங்கள் எங்கே போய் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறீங்கன்னார். சொன்னால் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன், அங்கே என்னோடய மக இருக்கா, எனக்கு ஒரே மக தான். இங்கே எல்லாம் எனக்கு பிஸ்னஸ் எதுவும் இப்போ எல்லாம் மூடிட்டேன், நான் நேராக மகக்கிட்ட போய் நான் செட்டில் ஆகிட போகிறேன் அப்படின்னாரு. இன்ஸ்பெக்டர் விஷயத்துக்கு வந்தார். செல்வராஜோட மரணத்துக்கு காரணம் அவர் வயிற்றில் இருந்த விஷம். அது ஏதோ ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஸ்வீட்டோ சாப்பிட்டதுனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்துருக்குது அப்படின்னார். சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் அன்றைக்கி ஒரு முந்திரி கேக் கொடுத்தீங்களே அப்படின்னு இருக்கார். ஒரு நிமிஷம் அப்படியே திடுக்கிட்டு போய் அருணாச்சலம் பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு கொடுத்தேன், செல்வராஜ் பிரித்து ஒன்று சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு படம் கடன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. கம்முன்னு பார்த்துருந்தார். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு அருணாச்சலம், அப்படின்னா அந்த ஆஃபீஸில் இந்த 15 பேரும் செத்துருக்கணும் இன்ஸ்பெக்டர் அப்படின்னார். இன்ஸ்பெக்டர் ஒன்றும் பேசலாம், அமைதியாக பார்த்தார். ஆமாங்க இன்ஸ்பெக்டர், செல்வராஜுக்கு சுகர் இருந்தனால ஒன்று தான் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு மீது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டான். எல்லோரும் தான் எனக்கு சாப்பிட்டாங்க. அந்த பேக்கெட்டை பிரித்ததே செல்வராஜ் தான். அதில் ஒன்றில் மட்டும் எப்படி விஷம் தடவை வந்துருக்கோ அதை மட்டும் அவர் எப்படி சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு. இன்ஸ்பெக்டருக்கு அதுவும் உண்மை இருக்குது தெரிஞ்சு. சரி, எப்போ நீங்கள் கிளம்புறீங்கன்னார். அவர் இன்னும் 2 நாளில் நான் கிளம்புறேன் அப்படின்னார். இன்ஸ்பெக்டர் பார்த்தார், இது மேலே விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கிளம்பிட்டார். வந்து ஸ்டேஷனில் வந்து உக்காந்துட்டார். எனக்கு ஒன்றும் அவருக்கு மூடே சரியில்லை. என்ன இதை முடிச்சிடலாம் அந்த கேஸுன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, இழுத்துன்னு இருக்கேன்ட்டு அப்படியே அமைதியாக உக்காண்ட்ருக்கார். சாயந்தரமாக வெளியே போகிற வேலைங்கள்லாம் இருந்துச்சு, அப்படியே போயாச்சு. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தார். அப்போது அபூர்வ சேவல் படத்தில் இன்ஸ்பெக்டர் ஜனகராஜன் கூட சம்பந்தன் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து, ஐயா நான் ஒன்று சொல்லாமா அப்படின்னார். சொல்லு சம்பந்தம் அப்படின்னார் இன்ஸ்பெக்டர். இன்னொரு முறை நம்ம செல்வராஜ் ஐயா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னார். ஏன்னா 1 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா பார்க்கலாமான்னார். இன்ஸ்பெக்டருக்கும் ஒன்றுமே வழி தெரியாமல் இருந்ததுனால சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு சாவி எடுத்துன்னு போனாங்க. கோவிந்தம்மாலையும் வர வச்சுட்டாங்க. எல்லாம் போனாங்க. உள்ளே எல்லாம் பார்த்தாங்க, சமையல் அறையை படுக்கை அறையை பார்த்தாங்க, ஹாலை பார்த்தாங்க, சாப்பாட்டு மேஜை பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே சமையல் அறைக்கும் போனாங்க. முன்னாடியே பார்த்துருக்காங்க, ஆனாலும் போனாங்க. போனால் அந்த காய்கறியெல்லாம் வெட்டுற டேபிள் மேலே ஓரமாக ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது மேலே ரேட் பிஸ்கட் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் அதை லாவகமாக எடுத்தார், கைப்படாத மாதிரி எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா அது அப்போ தான் பிரிச்சுருந்துச்சு, ரீசெண்டாக பிரித்த மாதிரி இருக்குது. அது உள்ளேருந்து ஒரு பிஸ்கட் எடுக்கப்பட்டிருக்கு.
ஒரு பாக்கெட் வெளியே எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது உள்ளே இருந்து எடுத்துகிட்டு அந்த பேப்பரும் அப்படி ஓரமாக தான் கசக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே அதை எடுத்து அந்த ஒரு கவரில், ஒரு பிளாஸ்டிக் கவரில் கைப்படாமல் எடுத்து பத்திரமா எடுத்து போட்டுக்கினார். போட்டுட்டு கோவிந்தம்மா கிட்ட, சரிம்மா நம்ம இதனோட அனுப்பிச்சு நான் ரிப்போர்ட் வாங்கிடுறேன், திருப்பி நான் ஒரு 2 நாள் கழிச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டாந்து லேடிஸ் ஹாஸ்டலில் விட்டுட்டு நேராக ஃபோரன்சிக்கில் போனார். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, இல்லை யாரோட கைரேக்கெல்லாம் இருக்குது, இல்லை என்ன இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போயிட்டார். கொஞ்சம் சீக்கிரம் வேணும் ரிப்போர்ட்டுன்னாரு. அன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இன்ஸ்பெக்டர் வாங்கி அதை படிக்கிறாரு. அந்த பிஸ்கட்டு கிரானியூல்ஸாக இருக்குது. அது உள்ள அந்த அலுமினியம் பாஸ்பேட்டும் கால்சியம் பாஸ்பேட்டும் இருந்துச்சு. அதில் செல்வராஜோட கைரேகை தவிர வேறு எதுவுமே அந்த பிஸ்கட் கவர் மேலே இல்லை. அந்த ரிப்போர்ட்டை ஏறக்குறைய என்ன சொல்லுதுன்னா, இந்த மரணத்துக்கு காரணம் இதில் இருக்கிற விஷம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு அதில் கிடச்சிச்சு. இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் நேராக லேடிஸ் ஹாஸ்டலில் போனார். அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. கோவிந்த அம்மா கிட்ட உட்காந்து பேசினார். அந்த அம்மா அப்போ சொன்னாங்க, ஆமாங்கய்யா திடீர்னு எலி தொல்லையாக இருக்குது, நான் தான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கியிருந்தேன். அது ஒரு பெரிய பாக்கெட், அதில் 6 பாக்கெட் இருக்கும். அதில் பிரிக்காமல் நான் அப்படியே வச்சுருந்தேன். ஒரு பாக்கெட்டு தான் பிரிஞ்சு இருந்துச்சு, அதுலேயும் ஒரு பிஸ்கட் எடுக்கிட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா, நான் எதுவும் அதை பண்ணல, நான் எதுவும் எடுக்கவே இல்லை, நான் அந்த பிஸ்கட்டை உபயோகிக்கவே இல்லை நான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பித்தார். திடீர்னு கோவிந்தம்மா தலை நின்று, ஐயா நான் அவனுக்கு சொல்லட்டுமா அப்படின்னா. சொல்லுங்கள் அப்படின்னார். ஐயா நைட்டில் இன்சுலின் போட்டு போய் படுத்துருவார். சில சமயம் ராத்திரிலாம் அவருக்கு பசி எடுக்கும், டேபிள் மேலே, சாப்பாடு டேபிள் மேலே ஏதாவது பழங்கனா இருக்கிறது சாப்பிடுவார். அன்றைக்கி ராத்திரி எதுவுமே நான் சாப்பாடு டேபிள் மேலே வைக்கலை. சமையல் அறைக்கு ஒரு தூக்கலத்தில் அது என்னன்னு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரையும் சுருட்டி டேபிள் மேலேயே போட்டுட்டு போய் படுத்துட்டு இருக்காருயா. ஐயா இது எனக்கு தோணுதியா அப்படின்னா. இன்ஸ்பெக்டரும் யோசித்தார். எல்லா மோடஸ் ஆப்பரண்டியும் செட் ஆகுது, எல்லா சீக்வன்சஸும் கரெக்டாக வருது, இதுக்கு மேலே இந்த கேஸை உருட்டுறதுலேயும் பரட்டுறதுலேயும் எதுவுமே இல்லை, இதுவாக தான் முடிவு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். ஃபைனல் ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. மரணத்துக்கு காரணம் அலுமினியம் பாஸ்பேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் ரேட் பிஸ்கட்டில் இருந்த அந்த விஷம்தான். அது அவர் குடித்த பாலோட அந்த என்சைம்ஸ் ஏதோ ரியாக்ட் ஆகி அவருக்கு மரணம் சம்பவிச்சிருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எழுதி கமிஷன் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டார். நம்ம கான்ஸ்டபிள் சம்மந்தம் ஒரே மகிழ்ச்சி. நம்ம சொன்னதை ஐயா கேட்டார், கரெக்டாக அந்த மாதிரி முடிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கினார். நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.